வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி. அருளெழிலன். 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 14ஆம் தேதி இந்த தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். களத்தில் பல புதிய கட்சிகள் இருந்தாலும் போட்டி 2 அணிகளுக்கு இடையில்தான். ஒன்று ஆளும் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணிக்கும், இன்னொன்று ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணிக்குமானது. ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பிரச்சார நடைபயணத்தை மேற்கொண்டு பெரும் மக்கள் ஆதரவை திரட்டியுள்ள இந்த நிலையில் களம் கடுமையாகத்தான் உள்ளது. காங்கிரஸ் கட்சியால் பீகார் மாநில தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் அவர்கள். அவரை நாம் தெற்கின் குரல் நிகழ்ச்சிக்காக சந்திப்போம். வணக்கம். வணக்கம். கர்நாடகாவில் பெல்லாரி, மாண்டியா போன்ற பல மாவட்டங்களில் அதிகாரியாக இருந்தீங்க. கர்நாடக தேர்தல் வந்தப்போ காங்கிரஸ் கட்சி உங்களை அதுக்கு பொறுப்பாளராக நியமித்தாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறது ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச இடம், மக்களை பற்றி தெரியும், ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ பீகார் மாநிலத்தில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க? அது உங்களுக்கு சவாலாக இருக்குமா? இல்லை, எல்லா எலெக்ஷனுமே சவால் தான். மாநிலம் தெரியுதோ இல்லையோ, எலெக்ஷன்றதே ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸசைஸ் தான். நிறைய ஃபேக்டர்ஸில் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் பீகார் மாதிரி மாநிலங்களில் இன்னும் கூட அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கும். பட் இருந்தாலுமே கூட ஒரு பக்கம் சேலஞ்சாக இருந்தால் கூட ஒரு பக்கம் அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலையும் கூட. கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங் ஸ்டேட் தான் பீகார். எப்படி இருக்குது, நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குது? பீகார் ரொம்ப பொலிட்டிக்கலி அட்வான்ஸ் ஸ்டேட். அங்கே இருக்கிற மக்கள் பொலிட்டிக்கலி நம்ம நினைப்போம் பீகார் ரொம்ப, ஆமாம், நான் அப்படி தான் நினைக்கிறேன், பின்தங்கிய மாநிலம். அப்படி கிடையாது. ரொம்ப அரசியல் வயப்பட்ட மாநிலம் அது. இன்னைக்கு மட்டும் ரொம்ப காலமாகவே நார்த் இந்தியாவில் எழும்பின எல்லா மூவ்மெண்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேபி மூவ்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து மண்டல் விஷயங்கள் எல்லாமே பீகாரோட லிங்காக நடந்திருக்கு. மாணவர்கள் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டும் என்றைக்குமே அன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த இடம். லாலு கூட அதிலிருந்து தான் வராரு. கரெக்ட். ஓபிசி பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹப்பு பீகாராக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பீகார் அரசியலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்டு. ஸோ இட் இஸ் இப்போதைக்கு சுச்சுவேஷன் நிதிஷோட அந்த ஆட்சி மேலே ஒரு பெரிய வெறுப்பு மக்களுக்கு இருக்குது. ஒன்றும் நடக்கலைன்றது அவங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. காங்கிரஸுடைய அரசியலும் இந்த ஆன்டி ஹிந்துத்துவ அரசியலும் மக்கள் ரொம்ப கூர்மையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி யங்கர் ஜென்ரேஷன் மத்தியில் எந்த விதமான வேலை வாய்ப்போ அவங்களுக்கு எதுவுமே, அவங்கக்கிட்ட இருந்த விஷயங்களெல்லாம் பறிப்போனதாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் ஆக்ரோஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் இந்தியா கூட்டணி எடுத்து வைக்கிற பல முன்னெடுப்புகளும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது எல்லாம் இல்லாமல் இந்த ஓட்சோரி விஷயம் வந்ததுலேருந்து, இந்த ஓட்டு திருட்டு விஷயம் வந்ததுலேருந்து நம்முடைய அதிகாரங்கள் திருடப்படுகின்றனன்ற ஒரு கோபமும் மக்கள் உள்ள நல்லா வந்திருக்கு. அது ராகுல் காந்தி அவர்களின் அந்த யாத்திரையிலையும் அது நல்லா தெரிஞ்சுது. ஸோ சிச்சுவேஷன் நல்லாயிருக்கு. சரி சார், இப்போ எனக்கு பீகார் பற்றி தெரியாது. தமிழ்நாடுனா நம்ம சென்னை, அதுக்கு பிறகு வட மாவட்டங்கள், அப்புறம் டெல்டா பகுதி இருக்கும். இங்கே இப்போ கொங்கு மண்டலம், தென் தமிழ்நாடு அப்படின்னு ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் ஒரு பண்பாட்டு கூறும், பொருளாதார பிரச்சனைகளும், அவங்களோட இன்கம் சோர்ஸ் எல்லாமே வித்தியாசப்படும். தொழில்துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பீகாரை நீங்கள் எப்படி பீகார் அஃப்கோர்ஸ் ஜியாகிரபிக் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. அதையும் தாண்டி அது ரொம்ப ஒரு விதமான கம்யூனிட்டி சென்ட்ரிக் ஸ்டேட். ஜாதிகள் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கு, லாபி ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன்னா அந்த ஓபிசி மூமெண்ட் அங்கே உருவாகி இருக்கு. ஸோ அந்த சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லப்படுற அந்த கரெக்ட் காம்பினேஷன் நம்ம கொண்டு வந்தால் தான் அங்கே பீகாரில் எப்போவுமே ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபார்முலாவாக இருக்கும். இந்த தடவை அதுக்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கு. கண்டிப்பாக எம்பிசியோட உரிமைகள் தொடர்பாக ராகுல் காந்தி அதிக அளவு பேசியிருக்காரு. ஓபிசி, இபிசின்னு சொல்லுவாங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் இபிசின்னு சொல்லுவோம். ஓகே, அதோட அர்த்தம் என்ன? இல்லை, அதான் இது நம்ம ஓபிசின்னு சொல்கிறது, எம்பிசின்னு நம்ம சொல்கிறோம். அங்கே இபிசின்றது சின்ன சின்ன பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள்னு சொல்லப்படுற சமுதாயங்களுடைய சில சின்ன சின்ன சமுதாயங்கள் நிறைய இருக்குது. 300க்கும் மேற்பட்ட சமுதாயம், கிட்டத்தட்ட 30% மேலே அவங்களுடைய, ஆமாம், அந்த அந்த 200-300 சமுதாயங்கள் அதில் இருக்குது. அவங்கள ஒரு ஒரு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வர்றது பீகாரில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு பகுதி. ஏன்னா எங்களுடைய பேஸ் ஓட்டுன்னு சொல்லப்படுற பேஸ் ஓட்டோ
அது சாலிடாக இருக்குது. பிஜேபிக்கு போகிற பேஸ் ஓட்டும் சாலிடாக இருக்குது. டிசைடிங் ஃபேக்டர் வந்து இபிசியாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த விஷயம் வந்து அங்கே இந்த ஓட்சோர் அப்படின்ற அந்த வாக்கு திருட்டோட முதல் பொறி வந்து பீகாரில் தான் பெரிய அளவு வந்து வெடிச்சிருக்கு. அது தொடங்கினது கர்நாடகாவில்னு நினைக்கிறேன் இல்லையா? கர்நாடகாவில் ஒரு சின்ன இல்லை, இது நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து இதை வந்து நாங்கள் வந்து ஒரு கட்சியோடைய பிரச்சனையாகவே நாங்கள் முதல்ல இருந்து பார்க்கல. ஆமாம், அது கட்சியோட பிரச்சனை இல்லை. இவிஎம்மை பற்றி நாங்கள் பேசும்போதும் இதை தான் நாங்கள் சொன்னோம். இங்கே வந்து இவிஎம்மை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட அந்த நம்பகத்தன்மை இல்லை. அப்போ நீங்கள் வந்து அதை வந்து சரி செய்யணும் அப்படின்றத எங்களுடைய டிமாண்டாக இருந்தது. அதை எலெக்ஷன் கமிஷன் வந்து பொருட்டாவே மதிக்கலை. இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி எங்களை தான் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் எலெக்ஷனில் வந்து ரொம்ப பயஸ்டாக இயங்குவது, அப்புறம் வந்து நோட்டீஸ் எங்களுக்கு தேவையில்லாமல் கொடுப்பது, அந்த பக்கம் பிரதம மந்திரி வந்து ஓப்பனாக ஒரு கம்யூனல் கால் கொடுக்கும்போது கூட அவர்கிட்ட எதுவும் அவரை கேள்வி கேட்காத ஒரு இதுவாக தான் இயங்கிட்டு இருந்தது. அப்போது இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் மேனிப்புலேஷன் நடக்குதுன்றதை நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த எலெக்ஷனை விட்டுருங்க, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி ஒரு அசம்பிளி எலெக்ஷன் நடந்தது கர்நாடகாவில். அதான் சித்தராமையா அவர் வந்த எலெக்ஷன். அந்த எலெக்ஷனில் என்ன ஆச்சுன்னா, இதே மகாதேவபுரா கான்ஸ்டிடுவன்சியில் ஒரு பிரச்சனை வெளியே வந்தது. அங்கே இருக்கிற கார்ப்பரேஷன் வந்து அங்கே ஒரு சர்வே ஏஜென்சிக்கிட்ட அவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. என்ன கான்ட்ராக்ட்னா, எந்த வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்ற கான்ட்ராக்ட் தான். அந்த கான்ட்ராக்டை ஏன் வந்து ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி பண்ணணும் எலெக்ஷன் முன்னாடின்னு நாங்கள் விசாரிக்கும்போது, இது வந்து டார்கெட்டாக யாருக்கு எங்கே இருக்கா அப்படின்றத கணக்கு வச்சு அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் அதை ஏற்றுறதும் இறக்குறதும் பண்ணுற ஒரு பெரிய ராக்கெட்டுன்றது நாங்கள் கண்டுபிடிச்சோம். அன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் சொன்னோம். எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை வந்து ஒரு பெரிய மேட்டராக எடுத்து ஒரு என்கொயரி பண்ணி 3 டெப்டி கமிஷனரை சஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் அந்த எலக்டோரல் ரோலை ரிவைஸ் பண்ணாங்க அந்த மகாதேவபுரா கான்ஸ்டிடுவன்சியில் மட்டும்தான். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாங்கள் சொன்னோம் மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது அப்படின்ட்டு. அப்போவும் வந்து செவி சாய்க்காத போது தான் அதில் இருக்கிற அந்த ஓட்டர் லிஸ்ட்டை எடுத்து, அது ரொம்ப பெரிய எக்ஸசைஸ். அது அவ்வளோ ஓட்டர் லிஸ்ட்டு நீங்கள் உட்காந்து இப்போ மேனுவலாக கம்பேர் பண்ணோன்னா பெரிய எக்ஸசைஸ். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது 6 லட்சம் ஓட்டில் 1.5 லட்சம் ஓட்டு வந்து ஒன்று அதில் எதனா ஒரு பிரச்சனை இருக்குது, அட்ரஸ் இல்லை, ஃபோட்டோ இல்லை இந்த மாதிரி டூபியஸாக இருக்குது. இப்போ இதை வந்து எலெக்ஷன் கமிஷனால் வந்து அந்த 1.5 லட்சம் பேரும் யார்? மைனாரிட்டிஸா? அந்த 1.5 லட்சம் பேர் வந்து பல மிக்ஸாக இருக்காங்க. அதாவது நாங்கள் இன்னும் டெலிஷனுக்குள்ளே போகவே இல்லை, எத்தனை ஓட்டை இவங்க எடுத்தாங்கன்றதுக்குள்ளே போகவே இல்லை. இருக்கிற ஓட்டுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது தான். இப்போ எங்களுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் உலகத்திலேயே அருமையான எலெக்ஷன் நடத்துகிறோம் நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் இவிஎம்மில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறீங்க, எங்களுடைய ப்ராசஸில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறீங்க. நாங்களும் நம்புகிறோம், இந்தியா முழுக்க நம்புகிறோம். ஆனால் ஒரே ஒரு ஓட்டர் லிஸ்ட் எடுத்து பார்த்தா இவ்வளோ ஓட்டைகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன எலெக்ஷன் நடத்துகிறீங்கன்ற கேள்வியை தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டிய காரணம் என்னென்னா, எங்களுடைய எந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் செவி சாய்க்காததுனால தான். இப்போ இன்றைக்கி அதுக்கு பதில் இல்லை. அவங்க அதற்கு பதிலாக எங்களுடைய கிரெடிபிலிட்டியை மறுபடியும் வந்து நீங்கள் வந்து அஃபிடேவிட் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்றாங்க. இப்போ நாங்கள் அது பண்ணதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் மக்கள் ஓட்டர் லிஸ்ட் எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஓட்டர் லிஸ்ட்டையும் ஓட்டைகள் இல்லாத ஓட்டர் லிஸ்ட்டே இல்லை. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஓட்டு என்பது என்னுடைய ஜஸ்ட் எனக்கு ஓட்டு மட்டும் கிடையாது, அது என்னுடைய அடையாளம். அது எனக்கு இந்த நாட்டில் இருக்கும் ஒரு குடியுரிமைக்கான அடையாளம். அது எனக்கு ஒரு உரிமை. இப்போ என்னுடைய அடையாளத்தையும் என்னுடைய உரிமையும் நீங்கள் வந்து பறிச்சிட்ட மாதிரி தானே. அதனால தான் அந்த ஓட்சோர்ன்ற விஷயத்தை நாங்கள் வந்து வெறும் ஓட்டு மட்டுமல்ல, உங்களுடைய அதிகாரம், உரிமை எல்லாத்தையும் பறிக்கிறத தான் நாங்கள் அதை பார்க்குறீங்க. ஸோ அதோட பொறி வந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து தான் வந்தது. அது கர்நாடகத்திலிருந்தோ பீகார்லேருந்தோ வரல, எலெக்ஷன் கமிஷன்லேருந்து தான் வந்தது. மிகப்பெரிய அளவு அந்த குற்றச்சாட்டுகள் வந்து இந்தியா முழுக்க பரவலாக பேசப்பட்டது, அதிர்ச்சியோடு பார்க்கப்பட்டது. ஆனால் தேர்தல் கமிஷன் அதுக்கு எந்த உருப்படியான ஒரு பதிலையும் வந்து சொல்லலை. ஆனால் வேறு உச்சநீதிமன்றம் உங்களுக்குரிய பதிலை கொடுத்துருக்காங்களா, இல்லை நம்பிக்கையை கொடுத்துருக்காங்களா? இப்போ எஸ்ஐஆர்னு ஒன்று பண்ணுறாங்க. என்னென்னா எப்படின்னா, இது நாங்கள் கண்டுபிடிச்ச வெளியே மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வந்த உடனே இந்த குழந்தைங்கள்லாம் ஆட்டத்தை கழிச்சிட்டு மறுபடியும் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் எஸ்ஐஆர் பண்ண போகிறோம், இந்தியா முழுக்க எஸ்ஐஆர் பண்ண போகிறோன்றதை ஆரம்பித்தாங்க.
இப்போ இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, எஸ்ஐஆர் என்பது சென்சஸ் எடுக்கிற மாதிரி, அதாவது புதுசாக எலக்ட்ரல் ரோல் உருவாக்குறது. இப்போ புதுசாக எலக்ட்ரல் ரோல் உருவாக்கணும் என்ன பண்ணணும், உங்கள் வீட்டுக்கு வரணும், எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ ஒரு 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 இப்போ தமிழகம் மாதிரி ஒரு மாநிலத்தில் ஒரு எஸ்ஐஆர் பண்ணணும்னா குறைந்தபட்சம் எவ்வளோ டைம் ஆகும்? குறைந்தபட்சம் ஒரு 6 மாதங்களாக தான் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் ஒரே மாதத்தில் எல்லா இடத்துலையும் பண்ணி முடிக்கிறேன்னு பண்ணுறாங்க. இன்னைக்கு பீகாரில் பண்ணியிருக்காங்க. 53 லட்சம் ஓட்டுகளை எடுத்துட்டாங்க வெளியே. டிராஃப்ட் லிஸ்ட்டில், ஃபைனல் லிஸ்ட்டில் 47 லட்சம் ஓட்டை எடுத்துட்டாங்க. இப்போ இந்த 47 லட்சம் ஓட்டுக்கு நீங்கள் கேட்டிங்கல்ல, இவங்க யார் அப்படின்ற கேள்வி பதில் தெரியும். அதுக்கு பதில் இல்லை. அதுக்கு நாங்கள் உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை வெளியிடுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் இப்படியா இருக்கணும்? இப்போ அந்த உச்சநீதிமன்றம் அந்த விவரங்களை கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த விவரங்கள் கொடுக்கப்பட்டதா? அதை விவரங்களை நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுங்கன்ட்டாங்க. வெப்சைட்டில் பப்ளிஷ் இப்போ பண்ணியிருக்காங்க. அது உச்சநீதிமன்றம் சொல்கிறதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. அப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க? நீங்கள் யாரை எதை மூடி மறைக்கிறீங்க? மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? என் வீட்டில் ஒரு ஓட்டு போச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? எங்கள் அப்பாவுக்கு ஓட்டு இல்லைன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? என்னுடைய அம்மாவுக்கு ஓட்டு இல்லைன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? பிள்ளைக்கு ஓட்டு இல்லைன்னா பெரிய விஷயம் இல்லையா? நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு அரசு தரும் சலுகைகள் கிடைக்கணும்னா ஓட்டர் லிஸ்ட்டை காட்டுன்னா நான் எங்கே போய் காட்டுவேன்? நிச்சயமா. அப்போ இது வந்து ஒரு மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். இதற்காக எல்லோருமே குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த எஸ்ஐஆர் வந்து நீங்கள் வந்து இன்னும் உச்சநீதிமன்றம் நிறுத்தலாது. ஆனால் அதை வந்து முழுமையாக வந்து ஏற்றுக்கவும் இல்லை, அதை நிறுத்தவும் இல்லை. இது வந்து எந்த விதமான தீர்ப்பு? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு எஸ்ஐஆர் பண்ணோன்னா குறைந்தபட்சம் நீங்கள் வந்து 1 வருட காலமாவது அது செலவிடணும். 1 மாதத்தில் பண்ணுறதுக்கு இது வந்து அதுக்குள்ளே அவங்க தேர்தலும் அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் அறிவிக்கிறாங்க, அவசரப்படுத்துகிறாங்க. அப்போ உங்கள் எய்மே வந்து அவசரத்தில் ஓடணும், அதில் சில பேரை வெற்றி பெற வைக்கணும்ன்ற ஒரு எலெக்ஷன் கமிஷனே செயல்பட்டால் எப்படி வந்து ஜனநாயகம் இயங்கும்? ராகுல் காந்தி இதுவரை காங்கிரஸ் வரலாற்றில் இல்லாத அளவு ஒரு முற்போக்கான மிகச்சிறந்த தலைவராக தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் ஒர்க் பண்ணுறது எல்லாமே இன்டலெக்சுவல் தளத்திலேயா இருக்குது. போராட்டம் அப்படின்னு எடுத்தால் அவங்க போராட்டங்கள் எல்லாமே நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளேயும் காந்தி சிலைக்கு கீழேயும் இப்படியே தான் இருக்குது. இது மக்கள் அவர்களாக அதிருப்தி அடைஞ்சு உங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் நீங்கள் போராட மாட்டாங்க? இல்லை, இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கிறேன். நான் வந்து இது முழுமையாக நிராகரிக்கலை. அதே சமயம் வந்து காங்கிரஸ்க்குன்னு ஒரு மொழி உண்டு. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எல்லா சித்தாந்தங்களுக்கும் ஒரு மொழி இருக்கிற மாதிரி காங்கிரஸ்க்கு ஒரு மொழி உண்டு. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். காங்கிரஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை, 1885 ஒரு ஃபயரி ஸ்பீச் கொடுக்குற ஆளை நீங்கள் பார்க்க முடியாது, பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கி காலகட்டத்தில் அரசியலில் அது இல்லாமல் அது நடக்கவே நடக்காதுன்னு நம்ம பேசுவோம். ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய நீண்ட வரலாறையும் அதற்கான போராட்ட முறைகளையும் தனக்கான போராட்ட வழிமுறைகளை உருவாக்கிய ஒரு இயக்கம். இன்றைக்கி வந்து 4800 கிலோமீட்டர் இந்த நாடு முழுக்க ராகுல் காந்தி காஷ்மீரில், கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தார். அந்த நடைப்பயணம் வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான விஷயம். அது உருவாக்குன அந்த எனர்ஜி தான் வந்து இன்றைக்கி லோக்சபாவில் 400க்கும் மேலே நாங்கன்னு யோசித்தவங்க, ராம் மந்திர் கட்டி நாங்கள் இந்தியாவை அப்படியே ஆட்கொள்வோம்னு பேசினவங்க இன்றைக்கி வந்து 20 சீட்டு வித்தியாசத்தில் தான் நிற்கிறாங்க. அப்போது அது ஒரு பெரிய புரட்சி. ஆனால் அந்த நடைப்பயணம் என்பது காங்கிரஸுடைய மொழி. அது மற்ற கட்சி யாராவது பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மெத்தடே வேறு. நாங்கள் அதை நிறைய பண்ணலைன்ற அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இதே போராட்ட முறைகளை தான் உபயோகப்படுத்தணும்னு கிடையாது. காங்கிரஸுக்குன்னு சில முறைகள் உண்டு. அது இன்றைக்கி காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகி வருகுது. நாங்கள் இன்னும் நிறைய பண்ணணும். எங்களுடைய பேஸ் என்னவோ அங்கேருந்து நாங்கள் அந்த அரசியலை செய்யணுன்றது வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனும் கூட, என்னுடைய முயற்சிகளும் கூட. கண்டிப்பாக அதற்கான எல்லா விதமான போராட்ட காலங்களும் உருவாகிட்டு தான் வருது. இந்த நேரத்தில் எங்களை வந்து வழிநடத்துவதற்கு ராகுல் காந்தியை விட ஒரு அருமையான ஒரு நபர் இருக்க முடியாது. நிச்சயம். ஏன்னா அந்த நடைப்பயணத்திலே நாங்களே சொன்னோம், வேண்டாங்க, உங்கள் குடும்பத்தில் 2 பேர் போயிட்டாங்க, இதே மாதிரி சொல்கிற பேச்சை கேட்காம போயிட்டாங்க, நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது கூட அவர் அதை விட்டு பின்வாங்காத, அப்படி ஒரு நிலைமை வந்தால் அது போகட்டும் அப்படின்றது தான் அவருடைய ஒரு பார்வையானது. அவருடைய உண்மைத்தனமான அந்த நடைப்பயணத்துக்கு மக்கள் வந்து இது கொடுத்தாங்க, அவங்க இது கொடுத்தாங்க.
ஸோ கண்டிப்பாக வர 29 நடக்கப் போகும் அந்த தேர்தலிலும் எங்களுடைய முயற்சிகள் முன்னாடி இருக்கும். ரெண்டாவது, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த போராட்டம் வந்து ஒரு பெரிய சித்தாந்த போராட்டம் என்பது ரொம்ப கிளியராக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். நீண்ட போராட்டமாகவும் நினைக்கிறீங்க? நீண்ட போராட்டம் மட்டுமல்ல, இது ஒரு சித்தாந்த போராட்டமும். அதில் முதல்ல எங்களுக்குள்ளே இருக்க தவறுகளை நாங்கள் உணரணும். இந்த போராட்டத்தில் முக்கியமாக யார் முன்னாடி நிற்கணுன்றதை நாங்கள் முடிவு பண்ணணும். இது யாருடைய போராட்டம்ன்றதையும் நாங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் இன்றைக்கி காங்கிரஸ்குள்ளே நடந்துகிட்ருக்கு. அதனால் நிறைய புதுமுகங்களை நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் முன்னாடி வருவாங்க. பழைய நீங்கள் மனசில் வச்சுருக்க அந்த எண்ணம் மாறி ஒரு புது ஒரு வேட்கை வந்து இந்த இயக்கத்தில் உருவாகும். அது ரொம்ப தேவை தான். இந்த காலகட்டத்திற்கு அது தேவை தான். அது வந்து ஒரு லாங் லாஸ்டிங்காக கூட இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். நீங்கள் சொன்ன அந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அதே சமயம் இந்த முறைகளும் வேறு அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்ல வரேன். இந்த ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மேலே ஒரு தாக்குதல் முயற்சி, அந்த வழக்கறிஞர் வந்து மூத்த வழக்கறிஞராக இருக்கார். அவர் வந்து அதுக்காக வருத்தம் கூட தெரிவிக்கலை. ஆனால் அந்த பிரச்சனை வந்து எந்த மட்டங்கள்லையும் இப்போ பேசப்படலையே. அது ஒரு இப்போ ஒரு அருமையான இந்த ஒரு சாதிய சிஸ்டமை காட்டுது. நம்மளுடைய நாட்டு வந்து எந்த விதமான ஒரு சாதிய கட்டமைப்பில் இருக்குதுன்றது அது அருமையாக இந்த இன்சிடெண்ட் காட்டுச்சு. அதாவது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவர் மேலே ஒருத்தர் வந்து இரண்டாவது தலித் நீதிபதி. ஆமாம், சுதந்திர இவ்வளோ வருஷங்களில் அவர் மேலே வந்து ஒரு 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 சாதிய ஒரு வக்கீல் வந்து ஷூவை எடுத்து அடிக்கிறாரு. அந்த ஷூவை எடுத்து அடித்த உடனே அந்த பாயிண்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அடித்தது சரின்னு பேசுகிறவங்க எத்தனை பேர் இன்னைக்கு நிறைய பேசியிருக்காங்க. பண்ணணும் ஏன் அது தவறுன்னு கேட்குற அந்த குரல்களெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு விஷயம்தான் புரியுது. அண்ணல் அம்பேத்கர் சொன்ன விஷயம்தான். இது வந்து ஒரு சமுதாய சுதந்திரம் வாங்கின நாடு இன்னும் கிடையாது. ஒரு அரசியல் சுதந்திரமான கிடைச்சிருக்கலாம், சமுதாயம் சுதந்திரம் ஏற்பட்ட நாடும் கிடையாது. இது ஒரு சமத்துவமான நாடும் கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் சொல்லிட்டு தான் போனார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹிந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு பிரிவினையை அவங்க உருவாக்குறாங்க. ஆனால் அவங்களுடைய உண்மையான வெறித்தனம் எங்கே இருக்குன்றதை நான் நம்புகிறேன்னா, இந்து முஸ்லீம் எல்லாம் தாண்டி சாதிய வெறித்தனம் தான் இவங்களுடைய அடிப்படை அப்படின்றத தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் யாருன்றதை தோல் உரிச்சு இந்த இன்சிடென்ட் காட்டுது. இந்து முஸ்லீம்ன்றது அவங்க அரசியலில் ஓட்டு வாங்கிறதுக்காக பண்ணுற விஷயம். ஆனால் இவர்கள் வந்து இந்துக்கள் உள்ளேயே தன்னைத்தானே இந்து சனாதன சக்திகள், இந்து சக்திகள், இந்து விஷயத்தை காப்பாற்றும் சக்திகள் சொல்லிக்கிற இவங்க இந்துக்கள் உள்ளேயே இந்துக்களை பிரித்து மேலே கீழே நான் மேலேன்னு பார்க்குற ஆட்கள். இவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டியது இந்துக்கள் தான் முதல்ல. ரொம்ப கிளியராக இன்றைக்கி தமிழ்நாடு ஏன் முன்னாடி இருக்குது இந்த இந்தியாவில்னா, அதை நம்ம ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணிட்டோம். அதனால் ஓரளவுக்கு எல்லாம் எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். இன்னும் நீங்கள் வட இந்தியாலாம் போனீங்கன்னா இன்னும் ஏற்படவே இல்லை. ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து கிளியராக காட்டுறது இவர்கள் சனாதனவாதிகள், சாதி வெறியர்கள் என்பதில் ஒரு பிரதிபலிப்பு. அவ்வளோதான். முஸ்லிம்ஸ் பயப்படுறாங்களோ இல்லையோ இவங்களை பார்த்து இந்துக்கள் பயப்படுறாங்க. இந்துக்கள் பயப்பட வேண்டும். அதோட நோக்கம். அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்லும்போது, சட்டம் வழங்கும் உரிமையை சமூகம், அதாவது இந்த சமூகம் ஜாதியாக இருக்குது, அந்த மக்கள் அந்த உரிமையை வந்து வழங்குறதுக்கு அனுமதிச்சாதான் இதை நிறைவேற்றவே முடியும் அப்படின்னு ஒரு இடத்துல சுட்டி காட்டுறாரு. நீதிபதி கவாய் ஒரு வழக்கில் அவரோட கருத்தை சொல்கிறாரு, அதுக்குண்டான தீர்ப்பாக சொல்கிறாரு. அது சட்டம் அவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமை. ஆனால் அதை இன்னொரு மனிதன் மறுக்கிறாப்புல. அதான் அந்த எதிர்ப்பு நடவடிக்கை இல்லையா? அது இவ்வளவு நாட்களுக்கு சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளவு காலங்களுக்கு பிறகும் ஜாதிக்கு முன்னால் நம்மளோட அரசியல் சட்டம் பலவீனமாக தான் இருக்கா? கண்டிப்பாக அரசியல் சட்டம் வந்து பலவீனமாக இருக்குன்னு நான் பிளாங்கெட்டாக சொல்லிட மாட்டேன். சட்டம் பலவீனமாக இல்லை, பலவீனமாக வச்சுருக்காங்க. அது இல்லை, அதை பலவீனமாக சட்டம் பலமாக தான் இருக்குது, அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த சட்டத்தை வந்து ஏற்றுக்கொண்ட சமுதாயம் கிடையாது இது. அந்த சட்டத்தை வந்து முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கும் சமுதாயம் கிடையாது.
ஜாதிய மனப்பான்மையை அங்கமங்கமாக வளர்க்கும் சமுதாயம். அதுதான் விஷயமே. அப்போது ஒரு ஜாதியை எதிர்த்து நடக்கும் அந்த போராட்டங்கள் வந்து முன்னை விட ரொம்ப வீரியமாக இனிமே அது செய்ய வேண்டும். எங்கேயோ ஒரு இடத்துல அதில் கொஞ்சம் டவுன் ஆகிட்டதை தான் நான் பார்க்குறேன். அதனால் நான் இப்படி சொல்கிறேன், இது ஒரு ஹிந்து மித்து. ஹிந்து நாங்கள் அப்படின்னு சொல்கிறதே ஒரு மித்து. நீங்கள் நாஜி ஜெர்மனியை பற்றி சொன்னீங்க. நாஜி ஜெர்மனியில் கூட இந்த பெரும்பான்மையினத்துவம் வந்து ஒரு மித்து மேலே நடக்காது, ஒரு பொய் மேலே நடக்காது. நான் வந்து ஆரியன், நீ வந்து ஜூ அப்படின்ற அந்த ஒரு வெறியத்தனத்தில் தான் நடந்தது. இந்தியாவில் மட்டும்தான் பெரும்பான்மைத்துவமே ஒரு பொய் மேலே நடக்குது. இப்போ இவங்க இந்துன்னு சொல்கிறது ஒரு பெரிய நாங்கள் யூனிட்டியான ஒரு குரூப்புன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பொய் அது. உன்னோட சக இந்துவை நீ செருப்பு கழட்டி அடிக்கிறேன்னா, அவனை அடித்து இன்னைக்கு பீகாரில் அடித்து கொல்றீங்கன்னா, அவன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டான்றதை அவனை வந்து நடு ரோட்டில் அடித்து கொல்றீங்கன்னா, அப்போ எவ்வளோ பெரிய பொய் அது. அந்த பொய் மேலே எப்படி நீ ஒரு பெரும்பான்மையினத்துவத்தை கொண்டு வர முடியும்? இந்தியாவில் மட்டும்தான் பெரும்பான்மையினத்துவமே பொய் மேலே உருவாகின பெரும்பான்மையினத்துவம் அப்படி இருக்குங்க. இந்த கரூர் சம்பவம், இந்த சம்பவத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட பிரச்சார கூட்டங்களில் நிறைய பேர் வந்து அதிமுக தொண்டர்களே தாவேக்கா கொடியை வந்து சுமக்கிறத பார்க்குறோம். இது அந்த கட்சியை ஓட் பேங்கை இவங்க கைப்பற்ற நினைக்கிறாங்களா? இதெல்லாம் பிஜேபி ஆப்ரேட் பண்ணுறது தான், வேற ஒன்றும் இல்லை. பிஜேபியோட ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாரதமுனி மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு வந்து அஇஅதிமுகவை வந்து அப்படி ஒரு குடிமை பிடியில் வச்சுருக்காங்க. சரி. அதுவும் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் அவர் பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாமல் தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக அந்த கட்சியை வந்து படுகொழியில் தள்ளுறாங்கன்றது தான் உண்மை. தமிழகம் வந்து நீங்கள் அஇஅதிமுகவை வந்து ஏற்றுக்காமல் இருக்கலாம், இல்லை அது மேலே வெறுப்பு கூட இருக்கலாம். இருந்தாலுமே கூட அது ஒரு திராவிடியன் பார்ட்டி. அது வந்து அதுக்குன்னு ஒரு பேஸ் இருக்குது. அந்த பேஸை இன்றைக்கி வந்து இவங்க காலி பண்ணுறாங்கன்றது தான் நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான விஷயங்கள். இது அந்த மேடைகள்லேருந்து பண்ண வேண்டிய அவசியமே மக்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான. இப்போ அதுவும் இந்த 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 இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து எந்த விதமான என்ன சொல்கிறது ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாத போது எந்த விதமான ஒரு இம்மெச்சூரிட்டி உங்களுக்குள்ளே இருக்கும்ன்றதை வந்து இன்றைக்கி மக்கள் பார்க்குறாங்க. அதை வைத்து மறுபடியும் அரசியல் செய்வது வந்து எந்த விதத்துலையும். ரீசெண்டாக வந்து காசா பற்றி சோனியா காந்தி அம்மையார் ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாங்க. அதில் அவங்க நிறைய இந்திய அரசு தன்னோட பாரம்பரியமாக என்னென்ன நிலைகளையெல்லாம் ஆதரிச்சது, இன்றைக்கி இந்த அரசு வந்து பாலஸ்தீனத்தை ஆதரிக்க மறுக்குது. இன்றைக்கி ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்கலாம்? யுத்த நிறுத்தத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ரொம்ப லேட் அப்படின்றது தான் எங்களுடைய பார்வை. இந்தியாவாக இருந்திருந்தால் இது நடந்திருக்காது என்பது என்னுடைய பார்வை. ஏன்னா அந்த இந்தியா வந்து உலக அமைதிக்கான ஒரு பெரிய ஃப்ளாக் பேரராக இருந்தோம். நிச்சயமா அது ஒரு காங்கிரஸ் பாரம்பரியம் தான். ஆமாம், அது ஒரு நேரு பாரம்பரியம். அது வந்து எப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அது. அதாவது உலகத்தில் வந்து 2 துருவங்களாக நாடுகள் பிரிந்திருக்கும் பொழுது அமைதியை விரும்புபவர்கள் எல்லாம் ஒரு 3ஆம் துருவமாக லீட் பண்ணது இந்தியா. அன்றைக்கி மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு இடம் இருந்தது போகிறதுக்கு. அமைதியை விரும்பும் நாடுகள்லாம் இன்றைக்கி அப்படி இல்லையே. இன்றைக்கி வந்து நிலைமை எப்படி இருக்குன்னா, வாய்மூடி மௌனியாக நம்மளுடைய சொந்த நாடு அடி வாங்கும் போது கூட எல்லாமே நல்லா இருக்குது, ஆல் இஸ் வெல்லுன்னு சொல்கிற ஒரு அரசாங்கத்தோடு இன்றைக்கி நம்ம பயணிக்கிறோம். காசா வந்து நம்மளுடைய மறுபடியும் நான் சொன்ன மாதிரி இது மனித குலத்திற்கே ஒரு இழுக்கு. நிச்சயமா நம்ம முதல்வருமே போராட்டத்தில் கலந்துக்கிட்டு யுத்த நிறுத்தம் கேட்குறாரு. அடிக்கடி அதை பற்றி பேசுவாங்க. இங்கே எவ்வளோ முதல்வர்லேருந்து ஆரம்பித்து எவ்வளோ காலேஜ் குழந்தைகள்லேருந்து எல்லோருமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ரோட்டில் வந்து நிற்கிறாங்க இந்த விஷயத்திற்காக. இது வந்து நம்ம எல்லோருக்குமே ஒரு பெரிய ஒரு இன்சல்ட் தான். இந்த நம்ம கண் முன்னாடி இது நடப்பது இது வந்து ஒரு பெரிய இன்சல்ட்டு. இதற்கு எல்லோருக்கும் தண்டனை உண்டுன்னு தான் எனக்கு தோணுது. வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.